2 முட்டை எடுத்து வெள்ளைக்கருவை செப்பரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு மஞ்சள் கருவுக்குள்ளே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் மாவும் போட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு அதை கரையில் வச்சுட்டு ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்ச வெள்ளைக்கருவை எடுத்து அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு வடிவாக பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு பிறகு திரும்ப அடுத்த டேபிள் ஸ்பூன் சுகரையும் போட்டு பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக் வார மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சள் கருவுக்குள்ளே இதில் 3ல் ஒரு பகுதியை போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்குள்ளே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த ஃப்ளஃபினஸ் வராது. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் வெள்ளை கருவையும் அதுக்குள்ளே போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பேனில் எண்ணெய் போட்டு துடைச்சி எடுத்துட்டு அதில் பேன் கேக்கை ஊற்ற போகிறோம். பைப்பிங் பேக்குக்குள்ளே விட்டு செய்திங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல வடிவான ஷேப்பாக வரும். நான் ஸ்பூனால் தான் விட்டேன். அதுக்கு பிறகு இதை ஒரு லிட்டால் மூடி விடணும். மூடி கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி அடுத்த பக்கத்துக்கு டர்ன் பண்ணி ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு எடுத்தால் ஃப்ளஃபி பேன் கேக் ரெடி. இது நாங்கள் சைனா டவுனில் போயிட்டு சாப்பிட்ட டெசர்ட்டில் இன்ஸ்பயர் ஆகித்தான் வீட்டில் செய்து பார்ப்போம்னு செய்து பார்த்தேன். நல்லா வந்திருந்தது, அதே டேஸ்ட்டில் வந்திருந்தது. இனி ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் அடுத்த ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.